துபாயோட டிராஃபிக் எல்லாம் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுங்கிறதுக்காகவே துபாயோட முக்கிய சாலைகள்ல ஒன்றான எமிரேட் சாலையில ட்ரக் போக்குவரத்திற்கு புதிய கட்டுப்பாடுகளை ஆர்டிஏ அமல்படுத்தியிருக்கு. இந்த புதிய கட்டுப்பாடு ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி துபாயில மாலை 5:30 மணிலிருந்து நைட்டு 8 மணி வரை எமிரேட் சாலையில ட்ரக் போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். இது மூலமா துபாயில டிராஃபிக்கை நம்மளால குறைக்க முடியும், சாலை பாதுகாப்பு தரத்தையும் மேம்படுத்த முடியும்னு சொல்றாங்க. துபாயில இருக்கக்கூடிய முக்கிய சாலைகளை ட்ரக் இயக்க தடையை விரிவுபடுத்துவதற்கான ஒரு முக்கிய பகுதியா தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இது மூலமா சாலைகளோட பாதுகாப்பை மேம்படுத்த முடியும், ட்ரக் போக்குவரத்தை மாற்று வழிகளுக்கு மறுபகிர்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தடை செய்யப்பட்ட பகுதியோட தொடக்கத்திலையும் முடிவுலையும் தகவல் மற்றும் திசை அடையாளங்கள் வைக்கப்படும். முன்னதா இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்துல துபாயோட மற்றொரு முக்கிய சாலையான ஷேக் முகமது பின் சையத் சாலையில காலை மற்றும் மாலை பீக் ஹவர்ஸ்ல ட்ரக் இயக்க தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ இந்த தடையானது எமிரேட் சாலையிலும் ஷார்ஜாவை நோக்கி செல்லும் பாதையிலையும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம துபாயின் அல் இத்திஹாட் மற்றும் மைதான் ஸ்ட்ரீட்ஸ் போன்ற முக்கிய சாலைகளை ட்ரக் இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கு. மேலும் ஷேக் சையத் சாலை மற்றும் ஷார்ஜாவிற்கு அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளான அல் மிசார், அல் முகைஸ்னா, அல் முதினா உள்ளிட்ட பிற சாலைகள்லையும் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை 16 மணி நேரத்திற்கு தடை விதிச்சிருக்காங்க. விமான நிலையம், ஓமன், டமாஸ்கஸ் வீதிகள் இந்த சாலைகள் எல்லாம் காலை 6 மணிலிருந்து 8:30 மணி வரை, மதியம் 1லிருந்து 3 மணி வரை, மாலை 5:30லிருந்து இரவு 8 மணி வரை ட்ரக் இயக்க தடை விதிச்சிருக்காங்க. இதெல்லாம் மீறி ட்ரக்கை அந்த டைம்ல இயக்குனா அவங்களுக்கு தண்டனை, அபராதம் விதிக்கப்படும். அதனால லாரி ஓட்டுநர்கள் எல்லாருமே கவனத்தோட ஓட்டுமாறு சொல்லப்படுறாங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.